மேஜர் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பேக் போன் அப்படின்னா வந்து என் ஒய்ஃப் தான், மதுமிதா. அவங்க தான். எங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் லவ். நிறைய இடத்துல வந்து குவிட் பண்ணிடலான்னு தோணும். ரொம்ப முடியல, நமக்கு இது வேணாம், ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும். முடியாது, நம்ம பண்ண ஒர்க்குக்கான காசு இருக்காது. நீ வந்து இல்லை, இவ்வளோ தூரம் வந்திருக்கல, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி என்னை புஷ் பண்ணி கொண்டு வந்தது அவங்க தான். ஏன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ இந்த இஎம்ஐஸ் அப்படி இப்படின்னு நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரதுனால, ஸோ அவங்களும் ஒர்க் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போ எனக்காக பண்ணிகிட்ருப்பாங்க. அதை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் எனக்காக எல்லாம் பண்ணிருந்தா, நான் அவங்கள விட 2 மடங்கு அவங்களுக்காக யோசிச்சுட்டே இருப்பேன். அவங்க என்ன வந்து ஒரு ஸ்டார் ஆக்கி பார்க்கணும் அப்படின்றத என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நீ ஆசைப்படுறது உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கூட அதிகமாக கேட்டது கிடையாது. சிங்கிளாக இருக்கிறத முடிவு பண்ணுறது நான் தான், கமிட் ஆகணுன்றதை முடிவு பண்ணுறதும் நான் தான். ஸோ அப்போ கமிட் ஆகிட்டக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை கொடுத்துட்டு போகிறது தான் லைஃபு. அதேமாரி நான் வந்து எனக்கு என்ன தேவைன்றதை அவங்க புரிஞ்சுட்டு கொடுத்துட்டு போகிறது தான் லைஃபு. அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். நான் ஏன் உனக்கு இதை கொடுக்கணும், நான் ஏன் உனக்கு இதை கொடுக்கணும், நீ எனக்கு அதை இதை கொடுத்தியா அப்படின்னு கேட்டு தான் சண்டை வருது. நம்ம தான் கமிட்மெண்ட்குள்ளே வந்துட்டோம்ல, அப்போ எல்லாமே பண்ணி தானே ஆகணும். ஆனால் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளுங்க. பரவாயில்லைங்க. ஹாப்பியாக இருக்கும் கூட நான் என்ன சாங் கேட்பேன்னா சேட் சாங் தான் கேட்பேன். அந்த மாதிரி நான் மோட்டிவேஷனலாக ஃபீல் பண்ணணும். என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்தோடனே தளபதி சாங்ஸ் தான் கேட்பேன். அதுலேயும் கேம்பெயின் சாங்லாம் கேட்பேன். கேம்பெயின் சாங்லாம் போட்டு கேட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுவேன் நான். அவங்களே ரோஸ்ட் பண்ணுவீங்கல்ல வீட்டில் உட்காந்து? அதெல்லாம் நல்லா போகும். தாறுமாறா அப்பாவாங்க பாருங்க. பூரிக்கட்டை இதெல்லாம் பறக்குமா? சரி, பூரிக்கட்டெல்லாம் வந்து வெயிட்லெஸ்ஸுங்க. அதெல்லாம் இல்லை, பறக்கும், அது வெயிட்லெஸ். அதில் அடித்தா என்ன பெரிய பாதிப்புகள் இருக்குது. நல்லா பெருசாக இந்த மெட்ரோ பைப்பு அந்த மாதிரி ஏதாவது கீழே வேலைப்பாடுகள் நடக்கும் இல்லையா? யாருமே இந்த கேள்வியை கூட வந்து பேசிக்காக கேட்கறது இல்லை. அப்படிங்கிறது நல்லா இருக்கியா அப்படிங்கிறது கூட கேட்கறது இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு எதனா விஷயம் இருக்கா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நானே ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருக்கேன்னு கேட்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் ஒருத்தர் நல்லா இல்லைன்ற சுச்சுவேஷனில் பார்க்குறப்போ கேட்டுருங்க. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான் சார். கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அருண் கார்த்திக்கு போகலாம். இப்போ அருண் கார்த்திகா, நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க. வீட்டில் வந்துட்டு நாங்கள் 4 பேர், அப்பா மட்டுமே வந்து பார்த்துருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் ஃபேமிலியை நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹவ் இஸ் இட்? என்னோடய ஜேர்னி ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் அதிகமாக எதுவும் கேட்டது கிடையாது. ஸோ பைக் வாங்கினதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க ஒரு பாதி பேமெண்ட் பண்ணுவாங்க, பாதி நான் இஎம்ஐ கட்டிக்கிறேன், அப்படி தான். ஸோ எல்லாமே வந்து பாதின்னு தான் இருக்கும். இன்றைக்கி முழுசாக எல்லாமே என்னால் பார்த்துக்க முடியும், என்னால் பார்த்துக்க முடியுன்ற அளவுக்கு வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு கரியரில் வந்துட்டு யூஆர் ரைசிங் யுவர் கிராஃப் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து உங்கள் ஒய்ஃபோட சப்போர்ட்டுங்கிறது அந்த இடத்துல வந்து ரொம்ப மேஜராகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஒய்ஃபை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக மேஜர் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பேக் போன் அப்படின்னா வந்து என் ஒய்ஃப் தான், மதுமிதா. அவங்க தான். ஸோ எங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் லவ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய நான் சொல்லுவேன், இந்த ஃபீல்டில் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து நிறைய இடத்துல வந்து குவிட் பண்ணிடலான்னு தோணும். ரொம்ப முடியல, நமக்கு இது வேணாம், ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும். முடியாது, நம்ம பண்ண ஒர்க்குக்கான காசு இருக்காது, கிடைக்காது, நேம் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் எதுக்கு, இது நம்ம வேறு வேலைக்கே போயிடலாதா, ஐடி கம்பெனி வேலைக்கு போயிடலாம்லாம் தோணும். ஸோ அப்போ அந்த டைம்லலாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது அவங்க தான். எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து நான் டக்குன்னு முடிவு எடுத்துருவேன். ஸோ அப்போ நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ வந்து இல்லை, இவ்வளோ தூரம் வந்திருக்கல, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி என்னை புஷ் பண்ணி கொண்டு வந்தது அவங்க தான். அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு ஹஸ்பண்டாக, ஒரு லைஃப் பார்ட்னர், நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல? பிகாஸ் விமன் ஆர் ஃபில்டு வித் விஷஸ். ஆஃப்டர் கல்யாணமாக நிறைய விஷயங்கள் அவங்க வந்து விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா? ஆனால் அது நம்ம புரிஞ்சு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களோட சப்போர்ட் எவ்வளோ? ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ வந்து அவங்க இப்போவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ இந்த இஎம்ஐஸ் அப்படி இப்படின்னு நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரதுனால, ஸோ அவங்களும் ஒர்க் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, அவங்கள வந்து இன்னும் சீக்கிரமாக அவங்களையுமே வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். ஒர்க் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு செட்டில் ஆகிட்டு அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவங்க எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போ எனக்காக பண்ணிகிட்ருப்பாங்க. அதை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு இப்போ ஒர்க் போகிறது கூட வந்து ப்ரெஷராக இருக்கா, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து அதை என்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் அதை யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த டைம் அவங்க ஒரு பக்கம் எனக்காக எல்லாம் பண்ணிருந்தா, நான் அவங்கள விட 2 மடங்கு அவங்களுக்காக யோசிச்சுட்டே இருப்பேன். சீக்கிரமாக இவளுக்கு வந்து நம்ம வந்து இவ என்ன நினைக்கிறாளோ அதை நடத்தி கொடுத்துடணும்,
ஒரு வேளை இவளுக்கு நம்ம வந்து இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷரும் வந்து நம்ம வந்து இவளுக்கு எதாவது ஒர்க் ப்ரெஷரை ஏற்றி விட்டுறோமோ, நம்ம அதிகமான வேலைகள் அவளுக்கு கொடுத்துட்றோமோ அப்படின்றது எனக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை பண்ணக்கூடாது. அப்போது நம்ம இன்னும் ஓடுவோம், நம்ம இன்னும் அதிகமாக ரீச் பண்ணுவோம். ஸோ சீக்கிரமாக அந்த ஒரு இடத்தையும் கொடுத்துடணும் அவங்களுக்கு அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நல்லா பார்த்துக்கணுமா இல்லையா? ஆனால் நீங்கள் போய் கேட்டிருக்கீங்களா அவங்கக்கிட்ட, டூ யூ ஃபீல் உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு ஒரு கேட்குறது ஒரு விஷயம் இருக்குல்ல? இல்லை கேட்டிருக்கேன். அது எப்பயுமே கேட்பேன், நான் எப்பயுமே கேட்பேன். அவங்க என்னென்னா அவங்க என்ன வந்து ஒரு ஸ்டார் ஆக்கி பார்க்கணும் அப்படின்றது தான் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நீ ஆசைப்படுறது உனக்கு நடக்கணும் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கூட அதிகமாக கேட்டது கிடையாது. நீங்கள் சொல்கிற இந்த 10 இயர்ஸ் லவ், அதுக்கப்புறம் இருக்க கல்யாணம், அந்த சப்போர்ட்டுங்கிறது வந்து இப்போ இருக்கான்னு கேட்டால் சில இடங்களில் நம்ம விசிபிளாக பார்க்குறப்போ தெரிய மாட்டேங்குதோ, சோஷியல் மீடியானாலேயோ ஏதோ ஒன்று தெரிய மாட்டேங்குதோன்னு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஜென்சியோட லவ் டெர்மினாலஜிஸாக இருக்கட்டும், அவங்க வந்து லவ் அப்ரோச் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வேறு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதுலேயே எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 90s கிட் தான். எனக்கு ஒரு 2-3 வார்த்தைகள் தெரியும். இந்த எல்லைக்கே படம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள் பார்த்தா தெரியும். அந்த சிச்சுவேஷன்ஷிப்பு, பெஞ்சிங்கு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னென்னா என்னை பொறுத்தவரையும் வந்து என்ன தான் எவ்வளோ டேர்ம்ஸ் புதுசாக வந்தாலும், எவ்வளோ ஷிப்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப், ட்ரிப்பேஷன்ஷிப்னு இந்த மாதிரி எது புதுசாக வந்தாலும் லவ் யூனிவர்சல். அது எப்பயுமே ஒன்று தான். அதில் வந்து நம்ம நிறைய டேர்ம்ஸை கொண்டு வரவே முடியாது. இப்போ ஒருத்தர் கனெக்ட் ஆகிறாங்கன்னா லவ்வில் கனெக்ட் ஆகிறாங்க, இல்லை வேறு ரீதியாக கனெக்ட் ஆகிறாங்க, இல்லை லஸ்ட் சம்திங் ஏதோ ஒன்று அதுமாதிரி கனெக்ட் ஆகிறாங்கன்னா அது எல்லாத்துக்குமே தனித்தனி பேர் கொடுத்துட்டாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை இப்போது. ஸோ அதனால் ஓப்பனாக நம்ம வந்து இப்போ யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கூட இருக்க போகிறேன்னு சொல்லிக்கலாம். முன்னாடி அப்படி இல்லை, அதனால தான் நிறைய சண்டைகள்லாம் வந்தது. ஸோ இப்போ வந்து அது மாதிரி இருக்கிறதுனால அது அவங்க டேர்ம்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க. ஆனால் லவ் வந்து யூனிவர்சல் தான். அது என்றைக்குமே ஒன்று தான். ஒருத்தர் கமிட் ஆகிறாங்க, லவ்வில் கமிட் ஆகிறாங்கன்னா அது லவ்வாக மட்டும்தான் இருக்கும். வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னாங்கன்னா அது அப் டு அவங்க, அது அவங்கக்கிட்ட இருக்கிறது தான். அதான் இது நிறைய டேர்ம்ஸ் வந்திருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் நமக்கு அதெல்லாம் பார்த்தது கிடையாது, நம்ம அப்படி வந்தது கிடையாது. அது என்னென்னமோ புதுசாக இருக்குது. இதோடு இருந்துக்கிட்டால் போதும், இன்னும் அதிகமாக புதுசாக எதுவும் வராமல் இருந்தால் ஓகே எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இந்த பிரேக்கப்ஸாக இருக்கட்டும், டிவோர்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து செலிபிரிட்டியாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் பார்க்குற விஷயங்கள், they don't want to keep the relationship. அந்த ஒரு காதலோ கல்யாணமோ அதை வந்து இறுக்கி பிடிக்கிறதுக்கு வரமாட்டேங்குது. இல்லைன்னா டிவோர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிரேக்கப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறனால டக்குன்னு அதை பண்ணுறாங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இதுதான் கீ பாயிண்ட்னா? நல்ல கொஸ்டின் இது. என்னென்னா லைக் இப்போ வந்து நம்ம வந்து சிங்கிளாக இருக்கும், ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கும். சிங்கிள்ன்றதுக்கான மீனிங் என்ன? சிங்கிள், நம்ம வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், நமக்கு ஃப்ரீடமாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். கமிட், நம்ம வந்து கமிட் ஆகிறோம், நம்ம கமிட்டடான்னு கேட்போம், கமிட்டட்னுவோம். ஸோ கமிட்டட்னா என்ன? நம்ம ஒரு 2 பேருக்குள்ளே கமிட் ஆகுது தான், அதாவது நீங்களும் நானும் கமிட் ஆகிறது அந்த மாதிரி. ஸோ அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கிட்டத்தட்ட. அப்போது இந்த ஒரு சுச்சுவேஷனையே யாருக்கு கொண்டு வரா, அது நம்ம கையில் தான் இருக்குது. சிங்கிளாக இருக்கிறத முடிவு பண்ணுறது நான் தான், கமிட் ஆகணுன்றதை முடிவு பண்ணுறதும் நான் தான். ஸோ அப்போ கமிட் ஆகிட்டக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை கொடுத்துட்டு போகிறது தான் லைஃபு. அதேமாரி நான் வந்து எனக்கு என்ன தேவைன்றதை அவங்க புரிஞ்சுட்டு கொடுத்துட்டு போகிறது தான் லைஃபு. அதேமாதிரி என்ன சுச்சுவேஷன்லையும் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுறது, அதேமாதிரி அவங்க எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறது. இது கண்டினியூஸாக இருந்ததுன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் பிரேக் ஆகாது. இது இல்லாமல் போகிறதுனால தான் பிரச்சனையாகுது. அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம், நான் ஏன் உனக்கு இதை கொடுக்கணும், நான் ஏன் உனக்கு இதை கொடுக்கணும், நீ எனக்கு அதை இதை கொடுத்தியா அப்படின்னு கேட்டு தான் சண்டை வருது. நம்ம தான் கமிட்மெண்ட்குள்ளே வந்துட்டோம்ல, அப்போ எல்லாமே பண்ணி தானே ஆகணும். நான் எங்கே இருக்குன்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா, அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அதை வச்சு ஒரு சண்டை வரும். சொல்லாமே நம்ம வந்து அவங்க நம்மளை தேடிட்டு இருப்பாங்க, நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எப்போ வருவோன்னு. ஸோ அது சொல்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் அட் த சேம் டைம் நீ எங்கெங்கே போறியோ எல்லா இடத்துலையும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறது தான் டாக்ஸிசிட்டி. ஸோ அதுதான் டாக்ஸிக்காக மாறும். அதுதான் எல்லாமே கமிட்மெண்ட்குள்ளேயும் சில லிமிட்ஸ் இருக்குது. நம்ம அதையும் தாண்டினா அது வந்து டாக்ஸிக்காக தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து கமிட்மெண்ட்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே ஒருத்தருக்கு என்ன வேணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு இருந்தாலே மோரோவர் இந்த பிரேக்கப்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. when it comes to career, இதை நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டிருக்கணும். கரியர்னு வரப்போ வந்து இந்த ஆடிஷன் கண்டிப்பாக நம்ம மீடியாவில் சீரியலாக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், ஆடிஷனுங்கிறது இட்ஸ் அ பேஸ். அதில் தான் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். இப்போது ஆடிஷன் தாண்டி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், நம்மளோட ஃபாலோவர்ஸ், வாட் வி டூ, இதுதான் மேட்டர். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து என்னென்னா ஆக்சுவலி வந்து எனக்கே இது நடந்திருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து டிவியில் வரணும் அப்படின்றது தான். ஸோ டிவியில் வரணும்னு ட்ரை பண்ண போனப்போ ஆடிஷன் இப்போ வந்து சினிமா ஆடிஷன்ஸாக நம்ம பார்க்குறது, மூவி ஆடிஷன்ஸ்லேயே ஆடிஷன் போஸ்டர் இருக்கும், கீழே ஸ்ட்ரிக்ட்லி வந்து உங்களுடைய ரீல்ஸ்லாம் வேண்டான்னு இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் இப்போ நம்ம நிறைய படங்களை பார்க்குறப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரியலாக ஆடிஷனில் போகிறவங்க அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது, ஆடிஷன் வைஸாக வரவங்களுக்கு எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் என்னென்னா இப்போ நான் அது வந்து
இப்படி வந்து ஏன் ஆடிஷனில் வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க, ஏன் அப்படி அவங்கள இது பண்ண மாட்டீங்க, அவங்களுக்கு ஏன் ஓப்பனிங்ஸ் இருக்க மாட்டேங்குது, ஏன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்ற கேட்குற இடத்தையே இப்போ நம்ம தாண்டிட்டோம். ஸோ இப்போது ஒன்று என்ன பண்ணோன்னா, மீடியாவில் வரணும் இல்லை ஆடிஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் மூலிமா நிறைய சோர்ஸ் இருக்குது, அது ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. நீங்கள் ஆடிஷனில் ஒரு 2-3 அன்றைக்கி போகிற ஆடிஷனில் மட்டும் தான் உங்களோட அன்றைக்கி நடக்கிற ஆடிஷனில் மட்டும் தான் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட டேலண்ட்டு மோரோவர் வைடாக எல்லாருக்குமே தெரிய வந்துடும். நீங்கள் போகிற அன்றைக்கி ஆடிஷன், நீங்கள் போகிற ஆடிஷனில் செலக்ட் ஆக கூட போகலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் உங்களோட வீடியோ இருக்க அது மேபி உங்களை வேறு ஆடிஷனுக்கு புஷ் பண்ணலாம், வேறு ப்ரொஃபைலாக மாறுது இல்லையா? ஸோ அதனால் இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஸோ முதல்ல வர ஸ்டேஜில் அப்படி இருந்தது, இது என்ன இது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க மட்டும் கூப்பிட்றாங்களே அப்படின்னு. இப்போ இன்றைக்கி அது ஒரு டேலண்ட்டு நம்ம காமிக்கிற இடத்துல ஒரு ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால, ஸோ மெயினாக இன்றைக்கி எதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக அவங்களோட டேலண்ட்ஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணலாம். அது ரொம்ப நல்லது அவங்களுக்கு. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் வந்து அது உண்மையில் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இது ஆடிஷன்ஸ்னு மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் மூலிமா எவ்வளோ பிஸ்னஸ் ரன் பண்ணி நிறைய டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க, அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நல்ல விதமாகவும் ஹெல்ப் பண்ணுது, சில பேருக்கு வந்து அது நிறைய கெட்ட விதமாகவுமே வந்து நிறைய பேர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல விதமாக பண்ணால் நல்லது தான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் அதுதாங்க. நம்ம என்ன ட்ரெண்டாக இருக்கோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அன்றைக்கி நான் அதை பண்ணேன் இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு வரலன்றதை விட்டுட்டு, அன்றைக்கி நான் அதை பண்ணேன் இன்றைக்கி வரல, இன்றைக்கி என்ன பண்ணால் வரும், இன்றைக்கி இது பண்ணணுமா, சே அப்போ அதை நான் பண்ணுறேன் அப்படி. ஸோ இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோஸ் வேணுமா, நான் கொண்டு வரேன், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஸ்பாட்டிஃபை, வாட்ஸ் இன் யோர் ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிறதுக்கு போகலாம் அந்த டாஸ்க். ஸோ ஐ வில் கிவ் யூ சிச்சுவேஷன்ஸ். அந்த சிச்சுவேஷனில் எந்த மியூசிக் டைரக்டர் என்ன பாட்டு கேட்பீங்க, இல்லைன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. நான் எப்பயுமே அனிருத் அவர் சாங் தான் கேட்பேன், எப்போவுமே ஆல் டைம். சரி, அப்போ என்னென்ன சாங்ஸ்ன்றது சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? வென் யூ ஆர் இன் அ ஹாப்பி லவ்லி ரொமான்டிக் மூட். நான் எப்படின்னா வந்து செலக்டிவாக அந்த மாதிரி வந்து சாங்ஸ் கேட்க மாட்டேங்க. இப்போ என்ன ரீசெண்டாக என்ன பிளேலிஸ்ட் வருதோ அதை ஒரு மாதம் ஃபுல்லாக அதை ஓட்டிகிட்டு இருப்பேன். அப்புறம் அடுத்த படம் வந்துச்சுன்னா அதோட பிளேலிஸ்ட் ஓட்டுவேன். அந்த மாதிரி செலக்டிவான சாங்ஸ் கேட்க மாட்டேன். செலக்டிவாக எனக்கு பிடிச்ச சாங் 2 இருக்குது. வாமனன் படத்தில் இந்த ஏதோ செய்கிறாயின்னு ஒரு பாட்டு இருக்குது, அது கேட்பேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான மூடில் தான் கேட்கணும், எதுவுமே மைண்ட் யோசிக்காமல் ஒரு ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்க ஒரு டைம் வரும்ல, அந்த டைமில் வேணால் அந்த வாமனன் படத்தில் ஏதோ செய்கிறாய் அந்த பாட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மேற்கே 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 தான் சூரியன்கள் உதித்திட்டுமே அந்த பாட்டு கேட்பேன். அது கிடையாது, அதனால தான் சொல்லியே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. பாடலாம் முடியாது, நம்மளால பாட முடியாது. சேடில் வந்து சேட்னா இப்போது ரீசெண்டாக வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த எனக்கென்ன யாரும் இல்லையா அந்த பாட்டை அடிக்கடி கேட்பேன். அது எப்பயுமே கேட்டே இருப்பேன், அது எனக்கு பிடிக்கும். இப்போ நான் வங்கி ஜம்ப் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுலேயுமே அந்த பாட்டு தான் போட்டிருந்தேன். அந்த பாட்டெலாம் எனக்கு அப்பயே ஸ்ட்ரைக், அந்த பாட்டெலாம் அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேடாக இருக்கும்போது நான் வந்து நல்லா இருப்போம் அந்த பாட்டு கேட்பேன், சாயமேங்கிற அவருது. அது வந்து உண்மையிலே அந்த பாட்டு அது ஒரு பிரேக்கப் சாங் தான். பிரேக்கப்லேயே வந்து அந்த பொண்ணு நீ நல்லா இருப்போன்னு சொல்லி பாடின அந்த லிரிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு வந்து ஒரு தெரில எத்தனை பேருக்கு அதில் வந்து ஊரும் பிளேட் தான் வந்து அந்த டைமில் வந்தோடனே ஹிட் ஆகிடுச்சு ரொம்ப. ஆனால் நல்லா இருப்போ சாங் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? அது வந்து எனக்கு நான் எப்போ சேடாக இருந்தாலும் அந்த பாட்டை போட்டுருவேன். அங்கே சிங்கப்பூர் போயிட்டு வந்தப்போ கூட அங்கே அந்த பாட்டு கேட்டிருந்தேன், சும்மா காரில் போட்டு கேட்டிருந்தேன். அப்போ அவங்களுமே அதான் சொன்னாங்க, இனிமேல் இந்த பாட்டு கேட்டால் ஊனாக தான் வரும் போல இருக்குப்பா, ஏன்ப்பா இத்தனை வாட்டி இந்த பாட்டை கேட்குற அப்படின்னு. அது வந்து எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சேடாக இருக்கிறத தாண்டி அந்த பாட்டு கேட்டாலே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த ஃபீல். ஸோ அது லிரிக் அவ்வளோ பிடிக்கும் அந்த பாட்டு. சரி, நான் கூட ட்ராவலில் என்ன சாங் கேட்பீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் அதுக்குள்ளே காரில் கூட அந்த பாட்டை கேட்பீங்கன்னு சொல்லி. ஆமாம், ட்ராவல் அதான் சொல்கிற மாதிரி. ட்ராவல் என்ன தெரியுமா, இப்போ வந்தேன்னா இப்போ கருப்பு ஓஎஸ்டி ஃபுல்லாக அதான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அதோடைய வைப் இன்னும் குறையில. கருப்பு பாட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாக ஓடும். அதுக்கடுத்தது அப்படியே டிசி அந்த பிளேலிஸ்ட்டு அது ஃபுல்லாக ஓடும். இது ஓடி முடியதுக்குள்ளேயே நான் வந்துடுவேன். இன்றைக்கி காலையில் இப்போ கார் எடுக்கும்போது கருப்பில் ஆரம்பித்தேன், 2 பாட்டு முடியும் போது இங்கே வந்து ரீச் ஆகிட்டேன். இப்போ போகும்போது திரும்ப அதே மாதிரி கருப்பு போடுவேன், இன்றைக்கி கருப்பு முடிஞ்சிடும். இந்த மாதிரி அது போர் அடிக்கிற வரைக்கும் கேட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப செலக்டிவாக ரொம்ப ஓல்டு சாங்ஸ்லாம் இருக்குன்னு ரொம்ப பழைய சாங்ஸ்லாம் போக மாட்டேன். போக மாட்டீங்க? கரண்ட்லேயே வந்து கேட்டு முடிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். வைஃபை வெறுப்பேற்றுருக்கு என்ன சாங்? வைஃபை வெறுப்பேற்றுருக்கா? அது தளபதி சாங் போட்டு வீட்டில் ஆடுவேன், கண்ணா அப்படின்னு ஆடுவேன். அதை பார்த்தே அவங்க வெறுப்பாயிடுவாங்க. சவுண்டை ஃபுல்லாக வச்சுட்டு நான் பாட்டு ஆடுவேன். ஏன்? அது அந்த மாதிரி தான். தளபதி மோட்டிவேஷன்னா தளபதி சாங்ஸ் தான். நீங்கள் இதை கேட்க மாட்டீங்க, நீங்கள் இதுதான் மோட்டிவேஷன். ஆமாம், மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணணும்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்தோடனே தளபதி சாங்ஸ் தான் கேட்பேன் நான். அதுலேயும் கேம்பெயின் சாங்லாம் கேட்பேன், டிவிகே கேம்பெயின் சாங்லாம் போட்டு கேட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுவேன் நான். ஸோ அதனால் வந்து அதான் இதெல்லாம் போட்டு ஆடுறது பார்த்து தான் அவங்க கடுப்பாவாங்க. சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வெறுப்பேற்றுறதுக்காகலாம் போட்டு அந்த மாதிரிலாம். அவங்களே ரோஸ்ட் பண்ணுவீங்கல்ல வீட்டில் உட்காந்து? அதெல்லாம் நல்லா பண்ணுவேன், தாறுமாறா.
அப்பாவாங்க பாருங்க. பூரிக்கட்டை இதெல்லாம் பறக்குமா? சரி, பூரிக்கட்டெல்லாம் வந்து வெயிட்லெஸ்ஸுங்க, அதெல்லாம் பறக்கும். இல்லை பறக்கும், அது வெயிட்லெஸ். அதில் அடித்தா என்ன பெரிய பாதிப்புகள் இருக்குது? நல்ல பெருசாக இந்த மெட்ரோ பைப்பு அந்த மாதிரி ஏதாவது கீழே வேலைப்பாடுகள் நடக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2-3 பைப் எடுத்து வந்து வச்சுப்பா சேஃப்டிக்கு. அதில் நடக்கும், அப்பப்போ அடித்தடிகள் நடக்கும். அதுக்கு தானே இப்போ பாக்ஸிங் கிளாஸ்லாம் கற்றுக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் பாக்ஸிங் கிளாஸ்லாம் வந்து நான் எது கற்றுக்கிறேன் அப்படின்னு, என்னோடய ஃபிட்னஸ்க்காக அப்படின்னு, என்னோடய தற்காப்புக்காக கற்றுக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ வெளிப்படையாவா பேசுவாங்க அதுக்குன்னு? இல்லை, கற்றுக்க வேண்டியது இப்போ இருக்குங்க, இதெல்லாம் பேசணும் ஓப்பனாக. என்ன மாதிரி ஆண்கள் காப்பாற்றுறது யார்? ஒரு ஆணை காப்பாற்றுறது இன்னொரு ஆண் தான் இப்போலாம் வந்து. அதனால் வந்து தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியம், அதை விட ஆண்களுக்கு முக்கியம், பெண்களிடமிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக. ஃபைனலி இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த விஷயம் ஒன்று, எனக்கு அது ஒரு மென் கிட்ட கண்டிப்பாக கேட்கணும்னு தோணுன ஒரு விஷயம். ஒருத்தர் சொல்லியிருந்தார், அந்த நீயா நானா ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, நல்லா இருக்கியான்னு என்னை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாருமே வேலைக்கு போனியா, சம்பாதிச்சியா, இப்படி எதாவது கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு கேள்வி இருக்கா? இந்த ஒரு விஷயம் வந்து ஒன்று கேட்காதீங்க, இன்னொன்று ஏன்டா இதையும் கேட்காம இருக்கீங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு. வீல் ஹாவ் க்ளோஸ் பீப்புள், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மக்கிட்ட வந்து சில இடங்களில் தேவையில் வருவாங்க, இல்லைன்னா என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு வருவாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் யாருமே இந்த கேள்வியை கூட வந்து பேசிக்காக கேட்குறது இல்லை அப்படிங்கிறது, நல்லா இருக்கியா அப்படிங்கிறது கூட கேட்குறது இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு எதனா விஷயம் இருக்கா? இன்றைக்கி எல்லாருடைய கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு, எல்லாருக்குமே ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, எல்லாரும் அவங்க லைஃப் நோக்கி ஓடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிறது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நடக்க மாட்டேங்குதான். நானுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நாங்களுமே பேசிக்கிறது ரொம்ப கம்மி தான். எனக்கு பிரியன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அப்புறம் ஹரின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். இப்போ நாங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே. எங்களால் இப்போ பேசிக்கவே முடியல. ஹரி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட என்னால் ரொம்ப பேசிக்கவே முடியல. அவனுக்கும் வேலை அதிகமாக இருக்குது, எனக்கும் வேலை அதிகமாக இருக்குது. நானுமே அவனை வந்து திடீர்னு மெசேஜ் பண்ணி நல்லா இருக்கியாடா அப்படின்லாம் கேட்கவும் முடியல என்னாலுமே. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நானே ஃபீல் பண்ணுறேன், நானே நிறைய பேர்கிட்ட கேட்காம விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன், கூட பழனவங்கிட்டலாம் அப்படின்னு. பிரியன் வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருக்கான் அந்த பையன். ஏன்னா நானும் அவனும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததில்லை இது வரைக்கும், நல்ல ஃபோட்டோவே கிடையாது எங்களுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஏதாவது அவன் பர்த்டேக்கு போஸ்ட் போகணுன்னு தேனா கூட என்கிட்ட அவன் ஃபோட்டோ இருக்காது, ஆனால் நாங்கள் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படி. ஸோ நீங்கள் கேட்டது எனக்கே நானே நம்மளே கேட்க மாட்டோம் பாரு இந்த கேள்வியை, அவங்ககிட்டலாம் கேட்கணும்ல நம்ம அப்படின்னு எனக்கே இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் இப்போ கேட்ட பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், நல்லா இருக்கேன்னு கேட்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் ஒருத்தர் நல்லா இல்லைன்ற சுச்சுவேஷனில் பார்க்குறப்போ கேட்டுருங்க அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். அது இப்போ யாராவது ஒருத்தங்க நல்லா இல்லை அப்படின்றத பார்க்குறப்போ நல்லா இருக்கேன்னு அப்போ கேட்டுருங்க, மற்ற நேரத்தில் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ திஸ் ஹோல் கான்வர்சேஷன் உங்க கூட இந்த இன்ட்ராக்ஷன் வாஸ் ஸோ கிரேட். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் விஷஸ் ஃபார் ஹைட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் நிகிதா. உங்களுக்குமே வந்து கங்க்ராட்ஸ், நீங்களுமே வந்து நிறைய ஹைட்ஸ்க்கு போகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான் சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.